மாணவர்களெல்லாம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மக்கள் என்பது ஐயா திருவள்ளுவர் வாக்கு. கல்வி ஒன்றே அழியாத செல்வமாகும். அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வந்து வேறு. கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்களின் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் பயின்ற காலகட்டங்களில் எங்களை நல்வழிப்படுத்தி நடத்தி சென்ற எங்கள் தலைமை ஆசிரியர் ஐயா திரு சந்தானம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்களுக்கு அக்கறை கூடிய கண்டிப்புடன் கல்வி மற்றும் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள தற்போதைய தலைமை ஆசிரியர் திரு ஜி வினோத் அவர்களை வருக வருக என்று மேலும் என் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வளாகவட்டி சேர்மன் திரு குமரன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெற்றோர் ஆசிரியர் தலைவர் திரு கண்ணன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பாண்டியராஜன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிராரிப்பட்டி தலைவர் மதிவாணன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் முன்னாள் மாணவர்கள் சீனியர் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு பாடம் போதித்து எங்களை வந்து நல்வழிப்படுத்தி இவ்வளவு தூரம் எங்களை வந்து கூட்டிட்டு வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்த எங்க ஆசிரியர் பெருமக்கள் ஆறாவது வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களையும் 11, 12 வரை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உயர்ந்து சந்திரகுமார் சார் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா முத்துக்கருப்பன் ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமதி வைசிரி மேடம் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். டீச்சர் அவர்களை வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு இயற்பியல் ஆசிரியர் திருமதி உசாமை அம்மா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் எங்களுக்கு சமூக அறிவியல் பயிற்றுவித்த கீதா டீச்சர் அவர்களை வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கீதா டீச்சர் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்க சசிகலா டீச்சர் அறிவியல்ல வந்து 8th பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்கள வந்து வரவேற்பதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக்க நன்றி. மேலும் பொதுமக்கள் வருகை தந்துள்ள பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வருக வருக என வரவேற்க அமைந்து நன்றி. அருகில் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
மரியாதைக்குரிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாதவற்றி பஞ்சாயத்து தலைவர் அவர்களே மற்றும் என்னுடன் பணியாற்றி என்று பார்த்தோம் என்ற ஆவணில் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக ஆசிரியர் பெருமக்களே, இன்னார் தலைமை ஆசிரியர் திரு வினோத் அவர்களே மற்றும் தற்சமயம் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, எனது அன்பிற்கும் எனது மதிப்புக்கும் குறித்தான முன்னாள் பழைய மாணவ மாணவிகளே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று ஒரு விழா நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பாக கீதா என்று ஒரு பெண் எனக்கு போன் பண்ணினார். அது கீதா என்றவுடன் நான் என்னப்பா நினைத்தேன், ஓஹோ அங்கே முன்னால் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் கீதாவோ என்று நினைத்தேன். ஆனால் அது கீதா பிரபு என்று இருந்தது. ஆச்சரியமாய் இருந்தது. அம்மா யார் என்று, ஐயா நான் தங்கள் பள்ளியில் படித்த பழைய மாணவி. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா தவறுதலாக அழைத்து விட்டாயா என்று கேட்டேன். ஐயா இல்லையா, நீங்கள் அங்கு தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது நான் சிவகாமி டீச்சரிடம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்த மாணவி ஐயா அவர்களை பேசித்துள்ளது. சரி என்று என் மனைவியிடம் கொடுத்தேன். என் மனைவிக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னம்மா செய்வது கேட்டேன். ஐயா இந்த மாதிரி விழா வைக்கப் போகிறோம். இன்னும்மா திடீரென்று ஆச்சரியமா இருக்கிறதுமா, நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆகியிருக்கிறோம். ஆமாயா நாங்கள் அனைவரும் பேசி முடிவெடுத்திருக்கிறோம். விரைவில் வந்தேனும் அனைவரும் பேசுவார்கள் என்றார். அடுத்து 10 நாட்களில் தர்மலிங்கம் பேசினார். அதுவும் ஆச்சரியமா இருந்தது. தர்மலிங்கம் மகாலிங்கம் என்று இருந்தது. என்ன ஐயா என்று கேட்டேன். ஐயா நான் உங்களிடம் படித்த பழைய மாணவர் ஐயா, நாங்கள் ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் என்றார்கள். என்னப்பா மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது, மல்லாளவட்டியுமா விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று இதே வார்த்தையை கேட்டேன். மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், நாங்கள் வந்து இங்கே பள்ளியில் சேரும் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு அதிகமாக 91 92 கேட்டிருக்கிறேன். அந்த நிலையில் இருந்த மாணவர்கள் மதத்தடியில் தான் வகுப்பு நடத்தினோம். வகுப்பறையே இந்த 3 வகுப்பறை தான் இருக்கும். அந்த நிலையில் இருந்த மாணவர்கள் இவ்வளவு நாட்கள் கழித்து ஒரு பெரிய விழா நடத்த போகிறோம். நான் என்ன அன்றைய தினம் ஆசிரியர்கள் அனைவரும் வரவழைத்து செய்ய போகிறோம் என்று தர்மலிங்கம் சொல்லும் பொழுது எவ்வளவு சிரத்தை மிகுந்த சிரத்தையில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 4 மாதங்கள் சிரமப்பட்டு இந்த விழாவை எடுத்து இருக்கிறீர்கள். ஆனால் அப்பொழுதே நான் தர்மலிங்கத்திடம் சொன்னேன், மேலும் எனது இல்லத்திற்கு வந்த 5-6 மாணவ மாணவியரிடமும் சொன்னேன், நான் வருவது சிறிது சிரமம் தானே ஐயா என்று. என்ன இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துதான் ஆக இருந்தார்.
என்னுடைய மனைவி வர இயலாது, பார்க்கற வச்சு நடக்கக்கூடிய நிலையில் உள்ளார். ஏனென்று கேட்டால் நான் இங்கே ஓய்வு பெற்று 28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது 87 வயது ஆகிறது. இந்த நிலையில் வெளியே எங்கேயும் போகக்கூடாத நிலையில் இருந்தேன். ஆனால் இந்த மாணவ மாணவிகளே பெரிய திட்டம், அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கும் நாம் வருவதால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்ற மனதில் நினைத்த ஒரு காரணத்தால் என்ன சிரமப்பட்டாலும் நாம் சென்று வருவோம் என்று முடிவெடுத்து ஐயா நாம் வருகிறேன் வந்து பார்க்கும் பொழுது பெரிய விழாவாக இவ்வளவு பெரிய விழா நடைபெறுமா என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இவ்வளவு பெரிய விழா நடத்துவதற்கு அவர்களுக்கு என்ன சிரமம் இருப்பார்கள். பெரிய புராணத்தில் பார்ப்போம், சிவனடியார்களாக 63 நாயன்மார்கள் இருந்து சிவனை போற்றி வழிபட்டார்கள் என்று படித்திருக்கிறோம். அதே போன்று இந்த 63 மாணவ மாணவிகள் எவ்வளவு சிரமப்பட்டு முன்னாள் ஆசிரியருடைய போன் நம்பர் அனைத்தையும் சேகரித்து அவர்களை வரவழைத்து இவ்வளவு பெரிய விழா நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் என்பதை நினைத்து கூட பார்த்தேன். முதற்கண் அவர்களுக்கு அவர்கள் பட்ட சிரமத்திற்கு எனது நன்றியையும் பயிற்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது சிறு சேமிப்பு திட்டம் என்றே ஒன்று அரசு கொண்டு வந்தது. மாணவர்கள் மத்தியிலே சிறு சேமிப்பு திட்டத்தை ஊக்குவிக்கும். அந்த ஊக்குவித்ததில் மதுரை மாவட்டத்தில் இந்த பள்ளி முதன்மை பெற்றது. அந்த நிலையிலே அப்போது இருந்த கலெக்டர் அவர்கள் இந்த பள்ளிக்கு என்ன தேவை என்று கேட்டார்கள். நான் அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கும் பொழுது, ஐயா எங்களுக்கு அலுவலகத்துக்கு கூட கட்டிட வசதி இல்லை, என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டிடம் அலுவலகத்துக்காக ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கிறேன். கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு இந்த மூளை உள்ள அந்த அலுவலக கட்டிடத்தை அப்பொழுது பொதுப்பணித்துறை மூலமாக கட்டினோம். இதுதான் நாங்கள் இருந்த பொழுது செய்த ஏற்பாடுகள். அதன் பின்னர் மாணவர்கள், என்னுடைய ஆசிரியர்கள் அவர்களை நினைக்கும் பொழுது எல்லோரும் ஒரே குடும்பமாக பணியாற்றினர். இங்கு வந்ததான் தெரியும், சில ஆசிரியர்கள் வரவில்லையே என்று கர்மணியிடம் கர்மணியம் ஐயா அவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். அவர்களை எண்ணும் பொழுது அவர்களை என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் பண்டிக்காக வைத்தார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இப்பொழுதும் இந்த விழாவில் அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களுடைய பெயரையும் இந்த கூட்டத்தில் வாசித்து ஒரு 2 நிமிடங்கள் மௌனம் அனுஷ்டித்து மேலும் தொடர ஆவலாக இருக்கிறேன். இங்கே நான் இருந்த காலத்தில் பணியாற்றிய முதுகலை தமிழாசிரியர் கற்பாலியம்மாள் எனக்கு உறுதுணையாக இருந்து துணை தலைமையாசிரியாக இருந்து நான் இங்கு இருந்து ஓய்வு பெற்று சென்ற பின்னர் தலைமையாசிரியர் வந்த திரு செல்வராஜ் ஆசிரியர், அதிலும் குறிப்பாக இந்த ஊரில் பணியாற்றிய தமிழாசிரியர் சுந்தரராஜன் அவர்கள், அதே போன்று வேலூரை சேர்ந்த பிஜிடி ஆசிரியர் திரு சுந்தரராஜன் அவர்கள், பட்டதாரி ஆசிரியர் செல்லக்கண் அவர்கள், வேலூரிலிருந்து வரக்கூடிய
இடைநிலை ஆசிரியர் பரமேஸ்வரி அவர்கள், அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர் மதுரையிலிருந்து வரக்கூடிய ஜெயராஜ் அவர்கள், தோட்டக்கலை ஆசிரியராக பணியாற்றிய திரு ராமமூர்த்தி அவர்கள், இவர்கள் அனைவரும் எனக்கு எவ்வளவோ துணையாக இருந்து அந்த பள்ளி மேம்பட துணை நின்றது. அத்துடன் இந்த முன்னாள் பழைய மாணவர்களின் ஆர்வமோடு இருந்து செயல்பட்டு இருந்த இப்பொழுது மறைந்த இந்த பின்னால் நான் குறிப்பிடக்கூடிய இந்த மாணவர்கள் இளையராஜா, அம்பிகா, ராமகிருஷ்ணன், விமலா, மணிமேகலை, இவர்கள் எல்லோரும் இந்த பள்ளிகளின் முன்னேற்றத்திற்காக மிகுந்த சிரத்தை ஆர்வத்துடன் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒரு 2 நிமிடங்கள் மௌன மனுஷன். அந்த தேவத்தால் வாங்கிவிட்டால் அதை சில ஆசிரியர்கள் திருத்துவதே இல்லை. என்னிடம் பணியாற்றி ஆசிரியர்களை நான் மற்ற பள்ளிகளுக்கு நான் சூப்பர்வைசர் சென்று பார்க்கும் பொழுது சொல்லுவேன், தேர்ச்சி பெற்ற பேப்பரை திருத்துவதில்லை, ஆனால் 35 மார்க்கள் தனியாக இதை என்ன அணியாது. அவர்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு தகுதியில்லாத சாதாரணமாக ஒரு வினாத்தாள் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வினாத்தாளில் பண்புழுவை எவ்வாறு அழைக்கலாம், பண்புழு சாதாரணமாக பண்புழுவை எவ்வாறு அழைக்கலாம் என்று 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அதற்கு ஒரு மாணவன் மண்புழுவே இங்கே வா என்று அழைக்கலாம் என்று. ஆனால் மண்புழு என்பது தோட்டக்காரனின் நண்பன் என்று அழைக்கலாம், தோட்டக்காரனின் நண்பன் என்றுதான் கூற வேண்டும். இதே போன்று பல கேள்விகள். ராஜாராம் மோகன் ராய் பற்றி குறுக்கு வருக என்றால் அந்த 4 நல்ல நண்பர்கள் அவர்கள் திறம்பட வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிட்டார். ஏனென்று மாணவர்கள் 3 விதமான மாணவர்கள் உண்டு. ஆவரேஜ், அதே மாதிரி ஆசிரியர்களும் 3 விதமான ஆசிரியர்கள் உண்டு. Who is a good teacher? நல்ல ஆசிரியர் யார்? What to complete the syllabus, the particular year. அந்த ஆண்டுக்குரிய சிலபஸை பாடத்திட்டத்தை முழுதுவாக அந்த வகுப்புக்கு சொல்லிக் கொடுப்பவர் குட் டீச்சர். டீச்சர் இருந்தால் போதாது. Who is the better teacher? Who is the better teacher? The teacher one who tries to find out the needs of the student. அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து பாடத்திட்டத்தை ஒட்டி பாடம் நடத்தக்கூடியவர் பெட்டர் டீச்சர். Who is the best teacher? Good, better, best. Who is the best teacher? The teacher who tries to find out the inherent faculties in a student. அந்த மாணவருடைய அந்த மாணவியுடைய உள்ளார்ந்த திறன் என்ன, அந்த திறனை கண்டுபிடித்து அதை வளர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஆசிரியர் தான் பெஸ்ட் டீச்சர். இந்த 3 விதமான ஆசிரியர் கேட்டகரி உண்டு. இந்த 3 விதமான ஆசிரியர்கள் மாணவர்கள் பயிலும் பொழுது அந்த எந்தெந்த ஆசிரியர் அவருடைய உள்ளார்ந்த திறனை கண்டு
பல மாணவர்களுக்கு உள்ள திறமை படிப்பது மட்டுமல்ல, சிலர் பாட்டில் திறமை இருக்கலாம், ஓவியத்தில் திறமை இருக்கலாம், விளையாட்டில் திறமை இருக்கலாம். அந்தந்த திறமைகளை கண்டறிந்து அதை ஊக்கப்படுத்தி அவனை வளர்ச்சி பெற செய்து அதன் மூலமாக பள்ளிக்கு பெயர் சேர்க்க வேண்டும். அதுதான் ஆசிரியருக்கும் திறமை. அதை துணை இருக்கக்கூடிய, அதற்கு துணை இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியருக்கும் தேவை. நான் இந்த பள்ளியில் பணியாற்றிய இந்த காலத்தில் மதுரை மாவட்ட அளவில் பெரிய விளையாட்டு விழா என்று நடத்தி காட்டினேன். வருடம் ஞாபகம் இல்லை. அந்த விழா மாவட்ட அளவில் விளையாட்டு விழா. அதற்கு அப்போதைய அமைச்சர், நமது வேலூர் தொகுதி அமைச்சர் ஆமா பரமசிவம் அவர்கள் இங்கே வந்து அதை தொடங்கி வைத்தார். அப்பொழுது அவரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை இட வசதி இல்லை, அதற்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு செய்கிறேன் என்று அதன் மூலமாக அந்த அலுவலகத்திற்கு அப்பால் இருந்த அந்த கட்டிடத்திற்கு அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள். அந்த தொடக்கத்திலேயே நான் ஓய்வு பெற்று சென்றிருக்கிறேன். ஆக என்னுடைய காலத்தில் முடிந்தவரை, என்னால் இயன்றவரை என்னுடைய சக ஆசிரியர்கள் மூலம் பணியாற்றியேன் என்ற மணி நிறைவுடன் நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெறும் பொழுது இங்கே ஊர் பெரியவர்கள் பல பேர் வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். நான் ஓய்வு பெறும் வரைக்கும் இங்கே எனக்கு உறுதுணையாக ஒரு நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் கூடவே இருந்து பலவிதமாக பள்ளிக்கு துணைவித்தார். ஆகவே இவ்வளவு தூரம் வாழ்ந்து வளர்ந்த இந்த பள்ளிக்கு தற்சமயம் ஒரு நல்ல திறமையான தலைமையாசிரியர் கிடைத்திருக்கிறார். அப்போது இருந்த மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் 2 மடங்கு, சுமார் கிட்டத்தட்ட 650 மாணவ மாணவிகள் படிப்பதாக இருக்கிறார். இடவசதி இருக்கிறது. அவரும் திறம்பட செயல்படுவார். ஆசிரியர்களை அரவணைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி எந்த வழியிலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிறைய இருக்கலாம். அதை மறந்து இங்கு பணி செய்ய வேண்டும். ஆனால் அவருடைய முயற்சிகளுக்கு ஆறுதல் சொல்லி பணி செய்வதில் ஊக்கப்படுத்தி அந்த ஊக்கத்தின் மூலம் மாணவர்கள் திறன் வளர்ப்பதுதான் அந்த தலைமை ஆசிரியரின் பணி. அதே நமது நண்பர் வினோத் அவர்கள் திறம்பட செய்வார்கள், செய்து கொண்டு இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே இங்கே எங்களை வரவேற்ற இந்த முன்னாள் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே கிட்டத்தட்ட 40 வயதுக்கு மேலும். எனவே கேட்டால் அது ஓய்வு பெற்றே 22 வருடங்கள் ஆகும். 40 வருடங்கள் 40ஐ தாண்டி விட்டார்கள். அவர்களுக்கு ஆர்வம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கும் பொழுது இன்னும் இந்த பள்ளி வளர வேண்டும், இன்னும் நன்றாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற ஒரு ஆவாவில் இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி எங்களை எல்லாம் வரவழைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் மாணவ பருவத்தை விட்டு வந்துவிட்டீர்கள், வாழ்வியலை அணிவைத்து விட்டீர்கள். ஆனால் வாழ்வியலில் வந்தவுடன்
எது வாழ்க்கை என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எதிலும் வெற்றி பெற்றால் வெற்றிதான் மகிழ்ச்சி என்று கருதாதீர்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்வதுதான் வெற்றி என்று கருதுங்கள். அனைவரும் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய நீங்கள் நீயா நானா என்று வாழாதீர்கள். நீயும் நானும் என்று வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். மகிழ்ச்சியை எப்பொழுது கிடைக்கிறது உங்களுக்கு? மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று சொன்னேன். அந்த மகிழ்ச்சி தான் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னேன். வாழ்க்கையில மகிழ்ச்சியுடன் வாழ்வதுதான் வெற்றி என்று சொன்னேன். எது வெற்றி? பிறருக்கு கொடுப்பதில். எவ்வாறு கொடுப்பதில்? உதவியாக உழைப்பாக கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அமையும். வாழ்க்கை என்பது உன் கையில் இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. உன்னுடைய தன்னம்பிக்கையில் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் உன்னுடைய குழந்தைகள்
சார் ஒரு நிமிஷம் பாருங்க. அடுத்ததாக பிரதீப் பெரியண்ணன். சரித்திர நாயகன் சத்திய தூதன் அஞ்சை வீரன் அஞ்சாத தீரன் ஒழுக்க தீரன் எல்லாருக்கும் எளியன் மக்கள் தலைவன் உன்னை மன்னன் அன்றே திருக்குறள் நான் இன்று மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். மகாகவி பாரதியார் அவர்கள் 1882 ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மாள் ஆவார். இவருடைய மனைவியின் பெயர் செல்லம்மாள். மகாகவி பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். மகாகவி பாரதியார் தேசிய கவி என்று போற்றப்படுகிறார். மகாகவி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல புகழ்பெற்ற காவியங்களை எழுதினார். இவர் கவிதை எழுத தொடங்கிய வயதோ 7. மகாகவி பாரதியார் அவர்கள் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தனது 39வது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். அனைவருக்கும் நன்றி. 17. Answer. 284. Correct. Next. 17. 86. 86 Plus 12. plus 12 98. 98 Plus 31. plus 31 Answer. 158 51. 51 61. 61 70. 70 25. 25 53. 53 36. 76 36. So the answer. 285 44. 44 70. 70 16. 16 29. 29 52. 52 Answer. 211 Correct. 39. 39 52. 52 Plus 18. plus 18 15. 15 73. 73 Answer. 99 Okay, correct. 62. 62 53. 53 46. 46 19. 19 29. 29 Answer. 280 Correct. 16. 16 74. 74 51. 51 39. 39 50. 50 Answer. 230 Correct. Everybody, I am Sriram Karthik. I am going to tell a story. Once upon a time, in a small village, there lived a boy named Ram. One day, in a sunny day, Ram was walking home from school. He found a wallet. He picked and opened to see if any identification is there. He decided to give its owner. In this wallet, inside the wallet, he
he found some money and few credit cards. He decided to give this to its owner. He asked around the neighborhood and somebody miss your wallet. Finally, an old man came in front of the boy and said, "Yes, it's my wallet. I thought I could never see it again." The old man was very grateful and recorded Ram with a big bag of candy. Can you guess? Anybody, can you guess the moral? யாராவது இந்த குழந்தைக்குரிய ஸ்டோரியின் மாரல் கண்டுபிடித்து வைத்துள்ளீர்களா? நமது பேரண்ட்ஸ் ஸ்ரீராம் கார்த்திக், நீயே கூறவும் மாரல் என்னவென்று. The moral is honesty and kind always rewarded. நான் உங்கள் கர்ம வீரர் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தேன். நான் குமாரசுவாமி சிவகாமி அம்மாள் தம்பதியாருக்கு மகனாக பிறந்தேன். நான் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன். என் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனால் தன் மக்கள் என்னை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைப்பார்கள். நான் தமிழகத்தின் 6000 பள்ளிகளை திறந்துள்ளேன். என்னை கருப்பு காந்தி பெருந்தலைவர் என்று அழைப்பார்கள். அனைவருக்கும் நன்றி. அன்னையும் பிதாவும் உன்னது தேவம் ஆளுவர் தொழுவது சாலும் மணி ஊட பைக்கின் வேறு கெடும் என்னும் எழுத்தும் கண்ணனதவும் ஏவா மக்கள் மூவா மருந்து ஐயின் புவிவன் செய்வன செய் குற்றின் பாக்கே சுற்றம் இல்லை கைபோல் தன் மேபோல் கல்வி தத்தை சொல் மிக வந்திடமில்லை தாய் சின்ன கோயில் மில்லை அவ்வையாம். என் பேர் தேசுபஸ்ரீ. நான் இன்று பேசப் போவது படிக்காத வேலை கருப்பு காந்தி கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி. 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் 1975ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காமராஜர் காலமான. அனைவருக்கும் நன்றி. இனிய காலை வணக்கம். காலை வணக்கம்.
ஆவியால் சுட்டவடு செல்லத்துள் செல்லம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்லத்துள் எல்லாம் தலை கற்க கற்றட கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தவன். நன்றி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. திருக்குறள். நீரென்று அமையாது உலகினை யாழக்கும் மாறென்று அமையாது ஒழுக்கு. ஊர் நீ நீர் இந்த கற்றை உலகம் பேரறி வாழ்கிறது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் வரை. பின்னன்று போய் பின்னில் நீர் எழுத்து உயிரென்று உரைக்கும் பசி. விசும்பின் குழி நிகழ்வால் மற்ற அங்கே பசு போல் தற்காண்பார்கள். வெடிகடல் தண்ணீர் மூன்று தனித்துணி தாழது சாய்ந்து கை நீரும் மண்ணும் மழை நல்ல காடும் அழகான வாக்கிலே மனம் மல்லாமல் நடந்தது. பயமரம் ஒன்று பைத்தாட்டி சில நேரடி ஆட்கள் நடந்தாட்டி தப்ப மாட்டாட்டி சில பெண்களை ஆட்கள். நன்றி. தமிழ்நாடு, சென்னை, கேரளா, திருவனந்தபுரம், கர்நாடகா, பெங்களூர், ஆந்திர பிரதேஷ், அமராவதி, தெலுங்கானா, ஹைதராபாத், மகாராஷ்டிரா, மும்பை, சத்தீஸ்கர், ராய்பூர், ஹரியானா, சண்டிகர், கேங்டாக், சிக்கிம், மேகாலயா, ஷில்லாங். மணிப்பூர், இம்பால், வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், சண்டிகர், உத்தர் பிரதேஷ், லக்னோ. தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜலட்சுமி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பொன்மொழி சொல்கிறேன். பொன்மொழி. நீங்கள் மனிதர்களை மன்னித்துக் கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. அன்னை தெரேசா. நமது குழந்தை ராஜலட்சுமி அவர்களுக்கு பரிசளிக்கும்படி முத்துக்கற்பன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனால எல்லாரும் வந்து 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பெருமாள் மலையில் இருந்து கூடி நல்லாவளம் வரையும் போறோம். அனைவரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நீங்க எல்லாம் கலந்துக்கிறதுல அந்த திட்டத்தை மத்திய அரசு